அப்பா எதுக்குப்பா இதெல்லாம்? ஆமாம்மா, நமக்குள்ளே பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட சாமி கிட்டே பூ போட்டு கேட்போம். சாமி சொல்லட்டும், ஐச பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா வேண்டாமான்னு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரெண்டையும் சாமி கிட்ட வச்சு முடிவு கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் எடுப்போம். இதுல திருநீர் வந்துச்சுன்னா சாமி பொண்ணு பார்க்க உத்தரவு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். அதே சகப்பு குங்குமம் வந்தா பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அப்பா, அப்பா இப்ப கூட எதுவும் இல்லப்பா. இதெல்லாம் வேண்டாமே. கொஞ்சம் பொறுமையா நமக்குள்ள பேசி முடிவெடுக்கலாமேப்பா. இல்லம்மா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். இந்த முடிவை நாம எடுக்கிறத விட அந்த சாமியை எடுக்கட்டும். மகா, நீ சும்மா இரு. அவர் விருப்பப்படியே பண்ணட்டும். அந்த சாமிக்கு எதுவும் தெரியாதா என்ன? அது பாத்துக்கும். ஐசு, நீ எதை நினைச்சு பயப்படாத. அப்பா எது பண்ணினாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்ன சொல்றீங்க எல்லாரும்? சாமியும் நான் சொன்னது தானே சொல்லியிருக்கு. இன்னைக்கு அந்த பைய வீட்டுக்காரங்களை வர சொல்றேன். பேசி முடிச்சிருவோம். அக்கா 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 நில்லு. மகா நில்லுமா. இப்போ உனக்கு ஓகே தானே? அதான் சாமியை சொல்லிடுச்சேப்பா. ஏய், பாராட்டெல்லாம் ஓகே தான். ஆனா எதுக்காக என்ன பாராட்டுறேன்னு சொல்லலையே? சொல்ற இருங்க. அந்த ஐஸ்வர்யாக்கு அவங்க வீட்ல வேற மாப்பிள்ள பாக்குறாங்களாம். அது மட்டும் இல்ல, மகாவும் இனிமே வேலைக்கு வர மாட்டேன்னு ஆபீஸ்க்கு வந்து பெரிய மாமா கிட்ட சொல்லிட்டா. உங்களை சமாளிக்க முடியாம அந்த மகாவும் அவ குடும்பமும் தெரிச்சு ஓடிட்டாங்க. இனிமே அவங்க உங்க வழியில வரவே மாட்டாங்க. என்ன நீ நிஜமாவா சொல்ற? ஆமா ஆண்டி, மகா வந்து இப்பதான் விக்ரம் மாமா கிட்ட சொல்லிட்டு போறா. அவ சொன்னத நானே கேட்டேன். ஒரு வழியா அந்த குடும்பத்தை மொத்தமா தூக்கி வீசிட்டீங்க. சூப்பர் ஆண்டி, கலக்கிட்டீங்க. இப்ப நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னு வைங்க, அப்படியே உங்களை தூக்கி வச்சு சுத்தி ஆட்டம் போடுவேன். அவ்வளவு ஹாப்பி. நீ சொல்றத கேட்கவே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, நீ வேலையை பாரு, நாம அப்புறம் பேசலாம். சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ்.
அம்மா என்ன மகா அதுக்குள்ள வந்துட்ட? ஆபீஸ் இல்லையா? அம்மா நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டேன்லம்மா. நான் ஏண்டி திட்ட போறேன்? என்னன்னு சொல்லு. அம்மா நான் வேலையை விட்டு நின்னுட்டேம்மா. என்ன சொல்ற? ஆமாம்மா இப்பதான் போயிட்டு இனிமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா பாத்தியா இப்பதானே கோவப்பட மாட்டேன்னு சொன்னேன்லம்மா. அதுக்கு இல்ல மகா, இப்ப எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. அக்கா தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சுல்லம்மா. அப்புறம் நான் மட்டும் அந்த கம்பெனில எதுக்குமா வேலை செய்யணும்? எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். அப்புறம் அந்த விஜய் தம்பி முகத்தை பாக்குறப்பெல்லாம் உனக்கு தான் சங்கடமா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வேகத்துல போய் இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. ஆனா என் மனசுக்கு இப்போ ஒரு மாதிரி வருத்தமா இருக்குமா. யாருக்கு என்னன்னு தலையில எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாம நினைச்சாலும் அதெல்லாம் மாத்த முடியாதுன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஐஸுக்கு இப்படி ஒரு முடிவு அந்த சாமி சொல்லுன்னு நம்ம யாராவது நினைச்சு பார்த்தோமா? எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் நம்ம விதி. சரி மகா, நீ போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்னக்கா விஜய் அவன் பாட்டுக்கு வந்தான், ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே திப்பு திப்புன்னு ஓடிப்பிட்டான். டேய், அவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கு வேற கல்யாண ஏற்பாடு நடக்குது. அந்த வருத்தம் இருக்கதானே செய்யும். எங்க போயிட போறான்? கொஞ்ச நாள் தனிமையிலேயே இருப்பான், சோகமா இருப்பான், தாடி எல்லாம் வளர்த்துப்பான். அப்புறம் தானா வழிக்கு வந்துதானே ஆகணும். அக்கா இருந்தாலும் இதுல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த மகா வேலை விட்டு போனதுதான். அவளா போகலன்னா நான் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அதான் அவ முந்திக்கிட்டா. என்னக்கா பெட்டியோட வரா? டேய் விஜய், எங்கடா போற? இருடா. என்னடா நான் பாட்டுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேகமா வந்த, ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டே இருக்க. டேய் விஜய், இருடா. டேய் சொல்றது கேளு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் பேச பேச நிக்காம போயிட்டே இருக்க? இதுதான் நீ அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதையா? நிறுத்துங்கம்மா. நீங்க இப்படி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கை வீணா போயிருச்சு. எல்லாம் போதுமா? ஒத்தோட விட்டுருங்க ப்ளீஸ். நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னது? எங்கேயாச்சும் போறியா? எங்கடா போற? இங்க பாரு விஜய், என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? மாப்பிள, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவோம். உட்காரு. பாஸ், என்னாச்சு? குட்டி பாஸ் உண்மையிலே கொல்கத்தா போறாரா? ஆமா, அவன் என்கிட்ட கூட சொல்லல. ஏன் பாஸ்? குட்டி பாஸ் உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரே, என்னாச்சு? டேய் விஜய், ஏன்டா அப்படி பண்ற? என்னாலதான் உன் கல்யாணம் நின்று போச்சுன்னு ஏற்கனவே நான் மனசு நொந்து போயிருக்கேன்டா. இப்ப நீ கொல்கட்டா போறேன்னு சொல்லி என்னை இன்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதடா. டேய்,
என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன். இதோ வரேன்டா. ஏக்கா, என்னக்கா இவ்வளவு அமைதியா இருக்கிற? மாப்பிளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா. நீ ஸ்ட்ராங்கா சொன்னா மாப்பிளை கேட்டுக்க போறான். நான் கல்கத்தாலேயே இருந்துட போறேன். திரும்பி இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். ஐயோ விஜய், நீ அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஏதோ பாஷை தெரியாத ஊருக்கு போய் நீ எதுக்குப்பா கஷ்டப்படணும்? உன்னை விட்டுட்டு அம்மாவால தனியா இருக்க முடியாதுப்பா. நீ அம்மாக்காக இங்கே இரு விஜய். மா ப்ளீஸ்மா, நான் இவ்வளவு சொல்லியும் கூட என்னோட மனசு உங்களுக்கு புரியலையா? மா, எனக்கு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. நாங்க போய் சீக்கிரம் செக் இன் பண்ணோம். நான் வரேன். விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சின்ன மாப்பிள, நான் சொல்றேன் கேளு. என்னக்கா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படியே? டேய் விடுறா, அவன் போகட்டும். ஏன் இப்படி பண்றான்? இப்ப இவன் எதுக்கு திடீர்னு கொல்கத்தாலாம் போகணும்? இங்க இல்லாத பிசினஸா? இவன் போய் தான் அந்த பிசினஸ பார்க்கணுமா என்ன? யார கேட்டு அவன் இந்த முடிவு எடுத்தான்? ஏக்கா, மாமாவுக்கு திடீர்னு நாம தான் குடும்ப தலைவர்ன்ற ஞாபகம் இப்பதான் வருது. டேய், நீ சும்மா இருக்க மாட்ட? சும்மா பன் 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 மாமா. என்ன நந்தினி இது? நீ இருந்தும் விஜய் எதுக்கு போக விட்ட? போக வச்சதே அக்கா தான். இது தெரியாம கேக்குறாரு. ஐயோ, ஏங்க அவன் எங்கங்க என் பேச்சு கேக்குறான்? நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். ஒத்த கால்ல நின்னு போய் தான் தீருவேன்னு கிளம்பிட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? விஜய், விஜய், விஜய். அம்மா, விஜய் எங்க? எங்க? ஏம்பா, அப்போ விஜய் கொல்கத்தா கிளம்பி போன விஷயம் உனக்கு தெரியாதாப்பா? அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப அவன் எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடிதான் வீட்டுக்கு வந்தான்ப்பா. ஒரு வார்த்தை கூட பேசாம அவன் பாட்டுக்கு வந்து பேக தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டான். கிளம்பிட்டானா? போயிட்டானா? அப்போ வலுக்கட்டாயமா நிறுத்தி வச்சு எங்கடா போறேன் அப்படின்னு கேட்டா நான் கொல்கத்தா போறேன் அப்படிங்கிறான். இங்க அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதாம். அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்களாம். அவளுக்கு கல்யாணம் ஆகிறத பாத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னான்ப்பா. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேட்கவே இல்லப்பா அவன். அம்மா, என்னம்மா நீங்க? நீங்க சொல்லி கேட்கலன்னா அப்படியே விட்டுருவீங்களா? கொஞ்ச நேரம் பேசி நிக்க வச்சு எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம்ல. நான் வந்து தடுத்து நிப்பாட்டி இருப்பேன்ல அவனை. நீ தடுத்துருவேன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ள அக்கா அவன்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப நான் எங்கன்னு போய் அவனை தேடுறது? ஃப்ளைட் போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குப்பா. இப்ப போனா கூட நீ அவனை தடுத்து நிறுத்திடலாம்ப்பா. அக்கா பிளான் தெரியாம இவர் வேற ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காரு. நல்ல மாமா. விக்ரம், எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. விக்ரம், நீ எவ்வளவுதான் வேகமா போய் விஜய தடுத்தாலும் அவன் திரும்பி வரமாட்டான். ஏன்னா அவன் ஐஸ்வர்யாவை விட்டு பிரியறதுக்கு காரணமே நீதான்னு நினைக்கிறான். நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் எனக்கு. இவங்க ஜோடியா வராங்க.
என்ன விக்ரம், நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டேன்னு விஜய் சொல்றான். இவன் சொல்றது உண்மையா? என்ன அத்தை, ஏதோ எதிர்பார்க்காதது நடந்த மாதிரி இவ்ளோ ஷாக்கிங்கா கேக்குறீங்க? பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, விக்ரம் பதில் சொல்லுவாரு. சொல்லு விக்ரம், நிஜமாவே நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியா? ஆமாமா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்டிங்களா? நல்லா கேட்டுக்குங்க. ஜோடியா என்டர் ஆக வேண்டியவன் நான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா ஹெவி பில்டப்போட ஜோடியா என்ட்ரி கொடுக்குறீங்க. சத்திய சோதனை. எங்க மகா, எங்கீங்க என்னோட ஐஸ்? இப்பவாது ஏழ வர சொல்லுங்க. இருங்க இருங்க அக்கா. இரு இரு அங்கே இரு. அத்தை, உங்க வீட்டுக்கு முதல்ல மருமக வர போறா. சும்மா வர வச்சா நல்லா இருக்குமா? இந்த ஆரத்தி மாதிரி எடுத்தா நல்லா தானே இருக்கும். அதனால அத்தை, நீங்களே போய் உங்க மருமகளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்களேன். ஹே மகா, ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்க. பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அம்மா, என்னம்மா இப்படி தயங்கி நின்னுட்டு இருக்கீங்க? மகா சொல்றதும் கரெக்ட் தானே. முறைப்படி நீங்க தானம்மா ஆரத்தி எடுக்கணும். போங்கம்மா, போய் ஆரத்தி எடுங்க. ஆமா, ஒரு நிமிஷம். வந்துட்டேன். இப்ப ஆரத்தி எடுங்கம்மா. அக்கா, நீ வெளியே நின்னுட்டு இருக்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. மா ஐஸ், உள்ளவா. என்ன இது, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ பண்ணிவிட்டா. அக்காவும் அவ சொல்றதெல்லாம் செய்யுது. ஒரு மினி கல்யாணத்தையே நடத்திட்டாளே. விஜய், அக்கா வாழ போற வீட்டை சுத்தி காட்டுங்க. அட ஆமா மகா, எனக்கு இது தோணாம போயிருச்சே. ஐசு, இதுதான் நீ வாழ போற வீடு. வா, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன். வா வா. தேங்க்ஸ் மகா. இந்த கன்றாவி கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கேன்? போச்சு, எல்லாம் போச்சு.
சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? ஓகே, பாப்போம்மா. இப்படி ஒரு ஞான சூனத்தை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. எதை கேட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றதுக்கு என்ன சொல்லணும்? விஜய் விஜய் இப்ப என்ன, உங்களுக்கு முத்தம் தானே வேணும்? குடுக்கறேன். தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்காதீங்க. ஐசு முத்தமா குடுக்க போறியா? ஒரு நிமிஷம். என்ன பெருப்பைத்திட்டு நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. மொத்தமா கொடுக்குறீங்க, மொத்தமா உங்களை காலி பண்றேன். அக்கா, இப்படி அநியாயத்துக்கு காதல் நோயில மாட்டிக்கிட்டியே. உன்ன இரு வரேன். ஆமாம்மா, நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். எப்படியோ உங்க பெரிய பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உங்க 2 பசங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இது. அம்மா ஏக்கா அம்மா டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஒரு பக்கமா சாஞ்சி சாஞ்சி நடக்கிற? இடுப்பு ஏதாவது பிடிச்சிருக்கா? அதை ஏக்கா கேக்குற? தரையில யாரோ தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க போல, அதை கவனிக்காம காலை வச்சம்பாரு, அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சு தூக்கி வீசிருச்சுக்கா. கீழே விழுந்ததுல அந்த இடுப்பு எலும்பு லேசா நவுந்துருச்சு. அதான் ஒரு சைடு வாங்கியே நடக்க வேண்டியதா இருக்கு. என்னடா உளற? நம்ம வீட்ல ஏன்டா கரண்ட் ஷாக் அடிக்க போகுது? வாய்ப்பே இல்லையே. ஏக்கா, இதுல போய் நான் பொய்யா சொல்ல போறேன்?
விழுந்த அதிர்ச்சியில மயக்கமாயிட்டம் போல இருக்கா. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்னையுமே காணாக்கா. டேய், எங்கேயோ வழுக்கி விழுந்துட்டு கரண்ட் அது இதுன்னு உளறிட்டு இருக்க. போய் டாக்டரை பாரு. நானே விக்ரம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு புரியாம குழம்பி போயிருக்கேன். இதுல நீ வேற. அதுல என்னக்கா குழப்பம்? என்ன குழப்பமா? நான் சின்ன வயசுல அவனை பண்ணதுக்கு அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கவே கூடாது. ஆனா எப்படி சம்மதிச்சான்னு ஒண்ணும் புரியலையே. அக்கா என்னக்கா இது கூடவா உனக்கு புரியல? பெரிய மாப்பிள்ள ஒண்ணும் மனசு மாறல. சின்ன மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பெரிய மாப்பிள்ள வேற வழி இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கான். மத்தபடி பெரிய மாப்பிள்ள மனசுல இப்பவும் கல்யாணம்னா ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்படியா சொல்ற? ஆமாக்கா. இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா நிம்மதியாகாத. இப்ப மாறின பெரிய மாப்பிள்ள எப்ப வேணாலும் மனசு மாறலாம். அக்கா ஆமாக்கா, கல்யாணமே வேண்டான்னு சொன்ன மாப்பிளைய அந்த மகா பிளான் பண்ணி மனச மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பெரிய மாப்பிள்ள மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மகா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. அவள ஏதாவது பண்ணணும். என்ன என்னையா அது? என்ன நடக்குதுங்க? பாஸ், உங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்குமே. நம்ம பர்த்டே கூட கிடையாது, எதுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்களேன்னு தோணுமே. ஆமாயா, என்ன விஷயம் சொல்லு. என்ன இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்க? பாஸ், இதெல்லாம் வெறும் கலர் பேப்பர் இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்க மேல வச்சிருக்க அன்பு. அன்பா? எனக்கு தெரியும். முதல்ல என்ன விஷயம் சொல்றியா நீ? பாஸ், வாழ்க்கையில ஒண்டிக்கட்டையாவே இருந்துருவாருன்னு நினைச்ச பாஸ் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்ற சந்தோஷத்தை நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம் பாஸ். ஆமா பாஸ், உங்களுக்கு கல்யாணம்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லாரும் எப்படி சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நம்ம ஆபீஸ்லயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நீங்க தான். யோ, வேலையை பார்த்துட்டு போயிரு சும்மா. பாஸ் பாஸ் பாஸ், சாரி, ஒரு நிமிஷம் அப்படி நில்லுங்களேன். எங்க போறீங்க? என்ன? எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க பாஸ். விஷா? யோ, கடுப்ப கிளப்பாம போய் எல்லாரையும் வேலையை பார்க்க சொல்லு. இல்ல என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு காலம் கழிச்சு இன்னைக்குதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கீங்க. இந்த நேரத்துல ஸ்டாஃப் எல்லாம் சந்தோஷப்படும் போது நீங்க அக்செப்ட் பண்ணாதானே அவங்களும் உற்சாகமா வேலை பார்ப்பாங்க. எப்பவும் வெறப்பாவே இருந்தா எப்படி பாஸ்? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? அவங்கள வர சொல்றேன், விஷ் பண்ணிட்டு போவாங்க, நீங்களும் சந்தோஷமா ஏத்துக்குங்க பாஸ். சரி, வர சொல்லு. சரி பாஸ். என்னையா சென்டருக்கு வாங்க பாஸ். மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை எவ்வளவு கெத்தான ஆள் நினைச்சிட்டு இருந்த, கடைசியில இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நான் உங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே மாமா. எதுக்கு மாமா? இப்ப எதுக்கு நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா போயிடு. இந்த மாதிரி ஏதோ ஒரு குடைச்சல் கொடுப்பேன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே உன்னை வேலைக்கு சேர்க்கலனா. இத பாரு, இன்னொரு தடவை வேலையை பார்க்காம மாமா கீமான்னு இந்த கேபினுக்குள்ள வந்தேன் வை, தொலைச்சிருவேன் உன்னை. போ வெளியில. இப்ப ஏன் மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க?
உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் மாமா மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு. திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நடந்துக்கும். முதல்ல வெளியில போக சொன்னா போக கத்துக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்டு வாங்கி கட்டிக்காத இங்கிட்ட இருந்து, புரியுதா? போக சொன்ன உன்ன. ஆண்டி 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 நீங்க எங்க இருக்கீங்க? ஏமா அபி, ஏமா கத்திட்டு இருக்க? என்னாச்சு? என்ன ஆண்டி நடக்குதுங்க? எதுக்கு இப்படி என்ன நம்ப வச்சு ஏமாத்துறீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு அபி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல. நாளைக்கு தானே நிச்சயதார்த்தம். அந்த பக்கம் உங்க பையன் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் என்கேஜ்மெண்ட் ஓகே சொல்லிட்டு, இந்த பக்கம் என்கிட்டயும் விஜய் உனக்கு தானே சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன ஆண்டி இதெல்லாம்? எதுக்கு இப்படி டிராமா பண்றீங்க? இந்த பார் அபி, எதுக்கு இப்படி கொதிக்கிற? டிராமா அது இதுன்னு அக்கா வாசிக்கப்படுத்துற? அக்கா மனசார ஏற்கனவே சொல்லி இருக்குல்ல, நீதான் மருமகன்னு. அப்புறம் என்ன? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம்? எதுக்கு நீங்க என்கேஜ்மெண்ட்க்கு ஓகே சொன்னீங்க? நான் என்ன அபி பண்றது? இது எல்லாமே அந்த மகாவால வந்தது. நான் போட்டு வச்சிருந்த எல்லா பிளானையும் அவ குறுக்க வந்து கெடுத்துட்டா. இத பாரு, ஆனா நான் உனக்கு இப்போ உறுதியா சொல்றேன், விஜய் உனக்குதான். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க ஆண்டி. ஏதோ சின்ன குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தரேன்னு ஏமாத்தி கூட்டிட்டு போற மாதிரி இதையே சொல்லி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? உன்னை நான் ஏமாத்தல அபி, நான் உண்மையதான் சொல்றேன். அப்பத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மகாவையும் அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி அத வச்சு கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்கல. விக்ரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னீங்க. இப்ப அவரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க சொல்ற எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டி. இனிமே நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீங்க சும்மா நான் பாத்துக்கிறேன்னு நம்பிக்கை மட்டும் தான் குடுக்குறீங்க. ஆனா அவங்க எல்லாம் உங்களை தாண்டி பிளான் போட்டு எங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க தோத்துட்டே இருக்கீங்க ஆண்டி. உங்களால அவளை ஜெயிக்கவே முடியாது. இனிமேலும் உங்களை நம்பிட்டு இருந்தா விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நடக்க போற கல்யாணத்தை என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இனிமே நான் உங்களை நம்புறதா இல்ல. அக்கா வாடா. என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? விக்ரம் விஜய் கிளம்பிட்டு இருக்காங்க. மாமா மட்டும்தான் கிளம்பி ரெடியா இருக்காரு. அப்புறம் நம்ம விஷயம் என்னாச்சு? அக்கா எல்லாம் பக்காவா பேசி ரெடி பண்ணிட்டேன். அந்த மகாவையும் அவங்க குடும்பத்தையும் லாரிய விட்டு தூக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு அவங்க கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கவே நடக்காது. இதே மாதிரி நீ சொல்லி பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கு. இந்த தடவையாச்சும் ஒழுங்கா நடக்குமா? ஏக்கா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நீ வேணா பாரு, இன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் பேப்பர்ல வரும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலி. நிச்சயதார்த்தத்திற்கு செல்லும் போது லாரி மோதி நடந்த பெரும் சோகம் அப்படின்னு வரப்போகுது பாருக்கா. வருக்கா. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்கம்மா. வணக்கங்க. நிச்சயம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். வழக்கமா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக காத்திருப்பாங்க. இங்கதான் எல்லாம் தலைகீழா நடக்குதே.
என்ன சின்ன மாப்பிள்ள நேயா நாமளே வந்துட்டோம், இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்களை காணாம. யோ, நம்ம வீடு மாதிரி என்ன அவங்க வீடு கோவில் பக்கத்துலயே இருக்கு? அவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க வர வேண்டாமா? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நானே அவங்கள போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க யாருமே என்ன விடல. இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. யா எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அவங்க வந்ததும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அவங்கதான் வர மாட்டாங்களே, எப்படி வருவாங்க? எங்க ஜோதியை காணோம், அவங்க என்ன வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? ஊர் உலகத்துல எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இங்கதான் எங்க அக்கா சொன்ன மாதிரி எல்லாம் தலைகீழா நடக்குதே. ஜோதி அப்படியெல்லாம் லேட் பண்றவ கிடையாது. வண்டி ஏதாவது டிராபிக்ல மாட்டிக்கிச்சோ என்னவோ. அக்கா போன் பண்றாங்க. எடுத்து என்னன்னு கேளு. அக்கா சொல்லுக்கா. ஏய் ஜோதி, எங்கடி இருக்கீங்க எல்லாரும்? அக்கா கார்ல வந்துட்டு இருக்கோம். சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டே இருக்கோம்க்கா, வந்துருவோம். தம்பி கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க மேடம். சீக்கிரமா போப்பா. சரிங்க சார். பத்திரிக்கை எழுதி முடிச்சாச்சு. நிச்சயத்தை ஆரம்பிச்சுடலாமா? எங்க ஆரம்பிக்கிறது? அதான் இன்னும் பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே வரலையே. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நமக்காக அவங்க கோயில்ல காத்துட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பதிலா இப்ப நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஏக்கா, டேய், அவங்கள அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு சொன்ன, எல்லாம் அப்படியே முழுசா வந்து நிக்குதுங்க. அதான்க்கா எனக்கு ஒண்ணும் புரியல. அவ சொல்றத வச்சு பாக்கும்போது இவங்க எல்லாம் இறங்கின உடனே சும்மா ரோட்ல நின்று காரை அடிச்சு தூக்கி இருக்காங்க அந்த வீணா போன டிரைவரு. அட போடா, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீ எல்லா தடவையும் சொதப்பி வச்சிடுற. ஏக்கா, எல்லாமே பக்காவா பிளான் போட்டு தாக்கா பண்ணேன். அந்த டிரைவரும் கரெக்டா தாக்கா பண்ணிருக்கான். ஆனா அந்த கார் கொஞ்சம் கோளாறான இடத்துல தாக்கா ஏதோ மிஸ் ஆயிருச்சு. இப்படியே எல்லாத்துக்கும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இரு. அக்கா, இப்பவும் ஒன்னும் குடிமூழ்கி போகல. நீ ஊனூர் வார்த்தை சொல்லு, அதுகளை இங்கேயே வச்சு முடிச்சு விட்டுறேன். அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். இங்க ஏதாவது நடந்துச்சுன்னா விக்ரமும் விஜயும் நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நடக்கிறது நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். விடு, வா. நந்தினி ஆண்டி விட்டாலும் நான் விடுறதா இல்ல.
இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீங்க போட்டோவை காட்டுங்க. இவள நல்லா பாத்துக்கோ. இவ்வளவுதான் நீ கொல்லணும். நீங்க பயப்படாம இருங்க, நான் அவளை குத்தி கொன்னுறேன். ஏய், எல்லார் முன்னாடியும் பண்ணி மாட்டிக்காத. அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். இந்த தொழில எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? சம்பவம் தரமா இருக்கும். ஆளு இல்லாத இடமா பார்த்து சமயம் பார்த்து ஒரே குத்துல ஆளை முடிச்சு காட்டுறேன். சரி, எனக்கு அவ செத்தா போதும். இந்தா நம்ம பேசின பணம். இத பார், வேலைய முடிச்சிட்டு யார்கிட்டயும் சிக்காம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். சரியா? சரிம்மா, நான் வரேன். வேலையை முடிச்சிட்டு வரேன். ஐஸ்வர்யம், ஏன் விஜய் உனக்கு வேணுமா? இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணிகாய நம. அக்கா, யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. சாச்சா, நான் யாரை தேட போறேன்? நீ வேற. குட்டி பாஸ், என்ன சர்பெட்டா பரம்பரை படத்துல ஆர்யா சொன்ன மாதிரி இதுக்காக தானே காத்து நின்றீங்க? முறைக்காதீங்க குட்டி பாஸ், எல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். ஏண்டா, நீ நகைச்சுவை பண்றதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? கொல்ல போறேன் பாரு உன்னை. பொண்ணையும் மாப்பிளையும் கோயில ஒரு தடவை சுத்திட்டு வந்து உட்கார சொல்லுங்க. சரிங்க. போயிட்டு வந்துருங்கம்மா. மகா, போயிட்டு மாப்பிளையும் ஐசையும் அழைச்சிட்டு போய் கோயில சுத்திட்டு வா. சரிம்மா. அக்கா வா. இல்ல விஜய், விக்ரம், நீங்க கூட போயிட்டு வாடா. சீக்கிரம் போயிட்டு சுத்திட்டு வந்துருங்க. சரிங்க. டேய், விஜய் கூட போயிட்டு வான்னு சொன்னேன். விக்ரம் போயிட்டு போங்க, பாத்துக்கோங்க. வா. யோ பெருமாள் வா. போ. ஐஸ்வர்யா, என்னோட வாழ்க்கையில குறுக்க வர என்னையோட நீ காலிடி. பெருமாளே, இதான் கரெக்டான சந்தர்ப்பம். குத்திடு. போலாமா பாஸ்?
குட்டி பாஸ் வாங்க போலாம். போலாம். என்ன சம்பந்தி, வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, விஜய்க்கு ஐஸ்வர்யாக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு எங்க அக்கா மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுது, வேற ஒண்ணு இல்ல. நான் கூட உங்களை என்னமோ நினைச்ச சம்பந்தி. நடந்தது எல்லாத்தையும் ஜோதி என்கிட்ட சொன்னப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆஹா, அக்காவே பயங்கர கடுப்புல இருக்கு, இவனுக்கு வேற பேசியே வெறுப்பேத்துறானுங்களே. ஆமா, எங்க வேட்டி மாத்த போன விஜய் மாப்பிளைய காணா? பொண்ணுக்கு தான் புடவை மாத்துறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லுவாங்க, மாப்பிளைக்கு கூட வேட்டி மாத்துறதுக்கு லேட் ஆகும். ஆமால, விஜய் என்ன பண்றாரு இவ்வளவு நேரமா? ஆமா, டைம் ஆச்சு. பெரிய மாப்பிள, நீ போய் என்னன்னு போய் பாத்துட்டு வாப்பா. பாஸ், மாப்பிளே வந்துட்டாரு. டேய், நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் ப்ரோ. குட்டி பாஸ், பாக்குறதுக்கு நிஜமாலேயே மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. இதுக்கு பேர் காமெடியா? மாப்பிள்ள மாதிரியா? மாப்பிள்ள தான்யா. மாப்பிள்ள, இப்படி வந்து உட்காருங்க. சரிங்க இரு. டேய் போய் உட்காரு. சரிப்பா, போறப்பா. பாத்துடா. பாத்து மெதுவா வாடா. உட்காருங்க. விஜய் இப்படி உட்காருடா. ஜோதி, இவ்ளோ நேரம் என்ன பண்றா மகா? இவ்ளோ நேரமா ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு? அதான்க்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. வந்துட்டாங்க. அழகா இருக்காங்கல்ல? வாங்கம்மா, உட்காருங்க. அழகா இருக்க ஐசு. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க, போட்டுக்கோங்க. இந்தாங்க, பொட்டு வச்சு விடுங்க. பெரிய பாஸ், அங்க பாருங்க, உங்க தம்பி அந்த பொண்ணை எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா? யோ, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணு. ஆபீஸ்ல கொடுக்குற ஒரு வேலையும் உருப்படியா பண்ணாத, சரியா? சாரி பாஸ். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துட்டல. என்ன ஆனாலும் சரி, அந்த இடத்தை அடையாம விட மாட்டேன்டி. அப்புறம் என்ன, தட்டு மாத்திக்க வேண்டியதானே? நிச்சய பத்திரிக்கை வேஷா வாசிச்சுடலாம்.
சபையோருக்கு நமஸ்காரம். நிகழும் தை மாதம் ஜனவரி 14ஆம் தேதி சுபயோக சுபதினத்தில் திரு கணேசன் ஜோதி அவர்களின் திருநறை செல்வி ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கும் திரு கோபாலகிருஷ்ணன் நந்தினி அவர்களின் திருநறை செல்வன் விஜய் ஆகிய இருவருக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நமது சுவாமி சன்னதியில் பெரியோர்களாலும் கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம். என் பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு யாரு காரணம்னு மட்டும் தெரிஞ்சது, அவங்க யாரா இருந்தாலும் சரி உயிரோடவே விட மாட்டேன். அக்கா, அத நீ சொல்லுமாக்கா? முதல்ல என் மாப்பிள்ள நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சு அவங்கள கண்ட துண்டமா வெட்டி வீசல என் பேரு புலிமுருகன் இல்லக்கா. நாம ஒண்ணு பண்ண போய் அது வேற மாதிரி முடிஞ்சு நம்ம உயிருக்கே ஒல வச்சிரும் போலயே. டேய் புலி, விக்ரம் நல்லா ஆனதும் முத வேலையே இதுக்கு காரணமானவங்கள கருவறுக்கிறது தான். நந்தினி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல விக்ரம் நல்லபடியா குணமாய் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அத்தை இருக்க கோவத்தை பார்த்தா நம்ம மாட்டினா அவ்வளவுதான் போலயே. இப்பவே சுதாரிச்சுக்கணும். அந்த கொலகாரிய ஊரை விட்டு ஓட சொல்ல வேண்டியதா. எங்க போற? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி. மகா, நீங்க இங்கே இருங்க, நான் முன்னாடி போறேன். ஏன் விஜய், நானும் வரேன். இல்ல மகா, அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க, அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க அங்க வர வேணாம். விக்ரம் எப்படி இருக்கான்னு அடிக்கடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருப்பேனே விஜய். எனக்கு விக்ரம்க்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட்டை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதுக்கு தான் நான் இங்க இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மகா, ஆனா நீங்க அங்க வந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். அதுவும் இல்லாம விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது வெளியில எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இங்கேயே இருங்க. விக்ரம பார்க்க அலோவ் பண்ணும்போது நானே உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன்.